வணக்கம். ஒரு வழியாக இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து முதல் சட்டமன்ற அந்த சட்டசபையெல்லாம் நடந்தது. அதில் வந்து எல்லா எம்எல்ஏக்களும் வந்து அவங்களோட பதவி வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து அதுக்கு அடுத்தடுத்து எல்லா எம்எல்ஏக்களும் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அந்த பதவி ஏற்றுக்கிட்டு அம்மா அவர்களோட ஃபோட்டோ அங்கே இருந்தது. அதை பார்த்து இவர் வணக்கம் வச்சுருக்காரு. ஆனால் மற்றவங்க எல்லாமே எந்த மாதிரி அவர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, விஜயை பார்த்து அவர் வந்து முதல்வர் விஜயை பார்த்து அவர் வந்து வணக்கம் வச்சுருக்காரு. அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, அந்த மாதிரியெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே நிறைய வந்து விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கும் போது எதிர்கட்சி தலைவரோட ரியாக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டு அவர் வந்து எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண போனதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. அதை தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் வந்தது. பார்த்தா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வந்து போய் அவரை சந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. அதை தொடர்ந்து வைகோ அவர்களையும் வந்து பார்க்க போகிறதா வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. ஈவினிங் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை மீட் பண்ண போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இதை தொடர்ந்து நாளைக்கு தொல் திருமாவளவன் அவர்களை வந்து மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சில சந்திப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா மரியாதை நிமித்தமாக இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் பதவியில் இருந்தவங்களை அவங்களெல்லாம் மரியாதை நிமித்தமாக போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது, ஆலோசனை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இது நடந்துக்கணும். இது நட்பு ரீதியாக ஒரு விஷயம். இது ஆக்சுவலாக இது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் அகைன் அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த என்னதான் வந்து அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையாகவே ஒரு நல்ல ஹேபிட்னு சொல்லலாம் இந்த அரசியலில். பட் அகைன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பெரியார் திடலுக்கு போயிட்டு அங்கே அவர் வந்து போயிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி வந்து அந்த சிங்கப்பெண் இதில் வந்து ஐஜி தலைமையில் வந்து அந்த விஷயங்கள் ஆரம்பித்த விஷயங்களாகட்டும், அதுக்கப்புறம் நேற்று உங்களுக்கே தெரியும் போதைப்பொருள் தடுப்புக்காக 67 காவல் நிலையங்கள் செப்பரேட்டாக வந்து ஏற்படுத்தினதாகட்டும், எல்லாமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான். பட் அகெயின் உங்களுக்கே தெரியும் நேற்று இந்த வந்தே மாதரம் இந்த ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி அதை பாடிட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் அவங்க சைட்லேருந்து கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் ஈவெண்ட் வந்து ஒரு கவர்னர் இல்லை பிரதமர் அவங்கள சார்ந்து எங்கேயாவது வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்போ இது கம்பல்சரியாக நாங்கள் பின்பற்றி ஆகணுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் அகைன் இதுக்கு அடுத்து வரப்போகிற இந்த மாநிலங்களுக்குள்ள நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும் அப்படின்ற விஷயங்களும் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்றைக்கி சட்டசபை அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் பதவி ஏற்றதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் முதல்வர் வந்து அவர் முக ஸ்டாலின் அவரை வந்து மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு பார்த்துக்கிட்டு இங்கே அவ்வளோ கூட்டம் அவரை வந்து பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் போனோடனே உங்களுக்கே தெரியும் இந்த இப்போ ஏதாவது சொந்தக்காரங்க வராங்கன்னா அவங்க நம்ம கூட தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்களே வீட்டுக்கு போய் நம்மளை வரவேற்கிற மாதிரி போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் மற்ற எம்எல்ஏஸ் எல்லாரும் போய் வர வைத்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளியவே அவரை வந்து ஆரத்தழுவி அதுக்கப்புறம் உள்ளே போய் அவர் வந்து சால்வையில் அணிவிச்சு அதுக்கப்புறம் ஒரு புத்தகம் பரிசாக கொடுத்ததா வந்து பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து வைகோ வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர்களோட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் கார் வரைக்கும் வந்து அவரை வழி அனுப்பிவிட்றாங்க. இப்போ நான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அன்புமணி ராமதாஸ் இவங்க வீட்டுக்கு போயிருக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஓகே, இந்த ஈவெண்ட்ஸ்லாம் முடிந்தது. சரி, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா இன்னும் டுமாரோ இல்லைன்னா நாளைக்கு வந்து டுமாரோ இல்லைன்னா வந்து புதன்கிழமை வந்து இந்த மெஜாரிட்டி காமிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஒரு அங்கே தான் வந்து ஒரு பெரிய மேட்டராக இருக்குது. சபாநாயகர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். அதுக்கப்புறம் மெஜாரிட்டி வந்து விஜய் காமிக்கணும்ல, முதல்வர் விஜய் காமிக்கணும்ல. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி எம்எல்ஏக்கெல்லாம் கரெக்டாக அட்டண்டன்ஸ் போடணும், எல்லாம் வந்து கரெக்டாக அவருக்கு ஓட்டு போடணும், இந்த விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கே ஒருத்தங்க கீர்த்தனா அவங்க வந்து இப்போ அமைச்சராக கூட பதவி ஏற்றிருக்காங்க. அவங்க அந்த வெற்றி சான்றிதழெல்லாம் மறந்துட்டு வந்துட்டாங்கிற மாதிரி போகிறாங்க. அதெல்லாம் வந்து இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கே தெரியுமா, ஒரு நியூஸ் இருக்குது அதில் போட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இவ்வளோ நாள் குற்றமே நடக்காத மாதிரி இன்றைக்கி தான் ஏதாவது குற்றம் நடந்த மாதிரி அந்த நியூஸ் சேனல்ஸை வேறு எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கவனமாக இருக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். பட் அகைன் அதில் வந்து மெஜாரிட்டி காமிச்சிட்டா அது தொடரும் அடுத்தடுத்த நாட்களுக்கு. எது வரைக்கும்னா எந்த ஒரு மேஜர் பஞ்சாயத்து வராத வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 6 மாதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எப்போ வேணால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்து என்ன வேணால் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம் எப்படி இந்த அரசு போகுதுன்ற ஃபர்தராக அந்த விஷயங்களை வச்சு. பட் இன்னொரு சர்ப்ரைசிங்காக இன்னொரு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம நோட் பண்ணது என்னென்னா அதிமுகவில் ஆல்ரெடி புறப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இதில் வந்து இப்போது 2 குழுவாக பிரிஞ்சுட்டாங்க. சிவி சண்முகம் தலைமையில் வந்து சிவி சண்முகம் தான் சொல்லியிருந்தாங்க.
பட் அகைன் இன்னைக்கு வந்து அசம்பிளியில் என்ன ஆச்சுன்னா அந்த கட்சி இருக்குல்ல, இப்போ வந்து எடப்பாடி அவர்களுடைய அதிமுக அந்த ஒரு கட்சி இருக்குது ஆல்ரெடி, அதில் நிறைய பிரச்சனைகள். இப்போ வந்து அவர் மேலே கொண்ட அதிருப்தினால 2 வானுமே பிரிச்சுட்டாங்க போல இருக்கு. அந்த கட்சியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு கட்சியோட தலைவராக வந்து இந்த அசம்பிளிக்குள்ள எடப்பாடி அவர்கள் இருக்கிறதுக்காக வெறும் 11 பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. பட் எஸ்பி வேலுமணி இருக்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் 36 எம்எல்ஏ வந்து சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தலைமையில் வந்து இருந்து அவங்களுக்காக ஓட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்தே தெரியுது சீக்கிரமே இந்த இன்னும் வந்து ஏடிஎம்கே வந்து 2 வந்து கண்டிப்பாக போயிடும். ஏன்னா பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இந்த விஷயங்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எடப்பாடி அவர்கள் மேலே வச்சு இப்போ இவ்வளோ ஆயிடுச்சு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் மேலே வைக்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டே வந்து அவர் இப்போது இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்ற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், என்னதான் இருந்தாலும் முக ஸ்டாலின் வந்து அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜென்ரேஷனோட கனெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார். பட் அகைன் அது கொஞ்சமாக ட்ரை பண்ணார். பட் எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸே வந்து இன்னும் ஃபாலோ பண்ணி அந்த எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போகிறதுன்றதை தாண்டி இந்த நியூஸ் மீடியா அப்புறம் இந்த சோஷியல் மீடியா இந்த விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னு சொல்ல வருவேன். அதனாலேயே இத்தனைக்கும் வந்து கட்சியில் யாருக்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி அதான் எந்த ஒரு விஷயம் வந்து ஆலோசனை யாருக்கிட்டையும் பண்ணாமல் முடிவெடுக்கிறான்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை தாண்டி இப்போது என்ன ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஓபிஎஸ் ஆகட்டும், அதுலேருந்து செங்கோட்டையிலேருந்து எத்தனை பேர் அதில் வந்து பிரிஞ்சு போயிருந்தாங்க. அவங்க பிரிஞ்சு போய் சேர்ந்த கட்சியெல்லாம் அவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏ எல்லாமே ஆகிட்டாங்க, எல்லாருமே பதவியில் போயிட்டாங்க. அதனால இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி இந்த ரிசல்ட் இப்போ 3வது அணியாக தள்ளப்பட்டதுனால ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்காங்க. இந்த டைம் அவங்க வந்து ஆக்சுவலாக இன்கேஸ் தாவேக்கா வந்து ஒரு கட்சி இல்லைன்னா அவங்க மேபி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பில் இருந்த ஒரு கட்சியை 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு தான் அவங்களுக்கு. அதனால் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, என்னென்னமோ ஆயிருக்கும் அவங்களுக்குள்ளேயே. எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு திமுக மாதிரி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியிலிருந்து அடுத்தடுத்து வரன்ற ஆகிட்டு போச்சு. பட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகலாம் அந்த மாதிரி இல்லாததுனால ஒரு ப்ராப்பரான தலைமை சரியாக அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சின்னத்துக்கு அடிச்சுக்கிட்டு அப்புறம் கட்சிக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் இந்த மாதிரி தான் போகும். இப்போது இதனால் வந்து 2ஆக டிவைட் ஆகுறதுனால மட்டும் இல்லாமல் அதில் செப்பரேட் ஆகிற 36 எம்எல்ஏக்கள் வந்து நினச்சா தாவேக்காவோட போய் டேரெக்டாக இணையலாம். கட்சி தாவல் சட்டம் வந்து தடை சட்டம் வந்து இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகுது. 2/3 வந்து வின் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க போவாங்களா இல்லையான்னு தெரில. மேபி அவங்க தனியாக வந்து மேபி கேஸ் ஃபர்தராக ஃபைல் பண்ணி அதிமுக அவங்களோடதுன்ற மாதிரி எது வேணால் நடக்கலாம். இனி அடுத்தடுத்த நாட்களில் மேபி இவங்களே சேர்ந்து எல்லாருமே திரும்ப செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களே பேசி சசிகலாவிலிருந்து எல்லாருமே திரும்பவும் இணையறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இல்லை இருக்கிறதே பிச்சுக்கிட்டு போய் மொத்தமாக ஸ்பாயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டால் இப்போ இருக்கிற இந்த 47 மொத்தம் எம்எல்ஏஸில் 36 எம்எல்ஏ தனியாக அப்புறம் 16 எம்எல்ஏ தனியாக இந்த மாதிரி பிரியறப்பவே ஏடிஎம்கே அப்படியே ரொம்ப பழக்கப்படுதுன்னு தான் சொல்லணும். பட் அது அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும். நாளைக்கு சபாநாயகர் ஆகட்டும் அப்புறம் முதலமைச்சர் கன்ஃபர்மேஷன் ஆகட்டும் இந்த ஒரு கட்சியோட சார்பு என்னென்ன நிலவரன்றது அடுத்த 2 நாளில் தெரியும். ஃபர்தராக அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசலாம். இன்கேஸ் நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸாக தப்பாக சொல்லியிருந்தா அது நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசலாம். இதில் உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள்.